ஜப்பான சீரழிச்ச கிழவி நடிகைகள். இதுக்கு மீனா தயாரா? பொளந்து கட்டுற பிரபலம். நடிகர் நெப்போலியன் அவரோட மூத்த பையன் தனுஷ் கல்யாணம் சர்ச்சைகள் ஓயாம இன்னும் இணையத்த சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில பிரபல பத்திரிகையாளர் ஷேகுவாரா தன்னோட சமீபத்திய காணொளி ஒண்ணுல இந்த கல்யாணம் பத்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு கல்யாணம், அதுல பல்வேறு சர்ச்சை நிறைஞ்சிருக்கு. அமெரிக்காவுல இந்த கல்யாணம் செல்லாது. அப்படி ஒரு கல்யாணத்த ஜப்பான்ல நடத்தியிருக்காங்க. அந்த கல்யாணத்துல இங்க இருக்கிற நடிகைகள் சில பேர் போய் அத ப்ரமோட் செய்யக்கூடிய விதமா, கொண்டாடக்கூடிய விதமா வீடியோக்கள வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? நெப்போலியன் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? அப்படின்னு விளாசினாரு. தொடர்ந்து பேசின அவரு, நடிகை மீனா நெப்போலியன் பையன கல்யாணம் செஞ்சுகிட்ட பொண்ண கொடுத்து வச்சவ அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. நான் தெரியாம கேட்கிறேன். நீங்க ஒரு விதவ தானே! நீங்க நினைச்சிருந்தா நெப்போலியன் பையனுக்கு வாழ்க்கை குடுத்திருக்க முடியுமே! இப்படி ஒரு உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுப்பீங்களா? ஒரு ஏழை பொண்ணு அப்படிங்கிறதால எவ்வளவு இளக்காரமா நெப்போலியன் மகன கல்யாணம் செஞ்சுக்க இந்த பொண்ணு குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணத்த அங்கீகரிக்கிறது மாதிரி பேசுவீங்களா? அப்படிங்கிற கேள்விகள எழுப்பிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நெப்போலியன் கிட்டயும் ஒரு கேள்விய எழுப்பியிருக்கிறாரு பிரபல பத்திரிகையாளர் ஷேகுவாரா. இது கல்யாணமா? இல்ல குத்தாட்ட கூடாரமா? எழுந்து நடக்க கூட முடியாத மணமகன் கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்கும்போது, அதே மேடையில குத்தாட்டம் போடுறீங்க. இது மன அளவுல அவர நோகடிக்காதா? அப்படின்னு பல்வேறு கேள்விகள எழுப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் நெப்போலியன் தன்னோட பையனுக்கு செஞ்சு வச்ச அந்த கல்யாணத்தின் மேல எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணு மனசு ஒத்துதான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்துல மாற்று கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது? அப்படின்னு நெப்போலியன் அவங்களோட பையனுக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சு, பாராட்டுக்களையும், வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சு, ரசிகர்களும் ஒரு பக்கம் பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்படி ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயத்த பத்தி நடிகைகளா இருக்கிறவங்க பேசுறப்போ, அவங்க மேல விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஓசி காசுல ஜப்பான சுத்தி பார்த்தோமா, மூக்கு முட்ட சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கணும். அத விட்டுட்டு இப்படி ஒரு கல்யாணத்த ப்ரமோட் செய்யக்கூடிய விதமா இங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு நடிகைகள் குஷ்பு, ராதிகா, மீனா இவங்கள விளாசி தள்ளியிருக்காரு பத்திரிகையாளர் ஷேகுவாரா. இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? பிரபல அரசியல் கட்சி தலைவர் பதில். நடிகர் நெப்போலியன் பையன் தனுஷ் இவங்களோட கல்யாணம் பத்தி பல்வேறு சர்ச்சைகள் அப்புறம் விவாதங்கள் இணைய பக்கத்துல வந்துகிட்டு தான் இருக்கு. பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறதா, இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாத ஒரு பையனுக்கு ஒரு ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, ஏழை அப்படின்னா அவ்வளவு இளக்காரமா அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அச்சிலேத்த முடியாத அளவுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இந்த கல்யாணத்தை சுத்தி இருக்கு. அதே சமயம் இந்த தம்பதியினர் நீடூடி வாழணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் பல பேர் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பிரதிபலிப்பா நெறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள பதிவு பண்றதையும் பார்க்க முடியுது. ஆனா சிலர் அவங்களோட கேள்விகளையும் முன்வச்சுட்டு இருக்காங்க. அந்த கேள்விகள் நியாயமானதா தான் தெரியுது அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா இது அபத்தமானது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பாஜக சிறுபான்மையின மாநில தலைவரான டெய்சி தங்கையா அவங்க தன்னோட வீடியோ ஒண்ணுல இந்த கல்யாணம் தேவையா அப்படிங்கிற தலைப்புல ஒரு காணொளிய வெளியிட்டிருக்காங்க. அதுல பல்வேறு விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா நெப்போலியன் யார்? நிஜமாவே அவர் தன்னோட பணத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து, அந்த பொண்ண தன்னோட பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரா? அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசியிருக்காங்க. நடிகர் நெப்போலியன் எவ்வளவோ உதவிகள செஞ்சுட்டு வராரு. குறிப்பா ஒரு மருத்துவமனைய ஆரம்பிச்சு, அந்த மருத்துவமனையில தன்னோட பையன் மாதிரியே யார் யாருக்கெல்லாம் இப்படியான தசை சிதைவு நோய் இருக்குதோ, அவங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்த்துட்டு வராரு. அவங்களுக்கு வீல் சேர் குடுக்கறது, அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் குடுக்கறது அப்படின்னு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியான திமுகவுல சட்டமன்ற உறுப்பினராவும், பாராளுமன்ற உறுப்பினராவும் இருந்த ஒரு நபர். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு உதறிட்டு, தன்னோட பையனுக்காக அமெரிக்காவுக்கு போய் அங்க தங்கி தன்னோட பையனுக்கு தேவையான வைத்தியத்த குடுத்து, அவரோட உயிருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. நெப்போலியனோட இந்த குணம் வேற யாருக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சாதாரண கவுன்சிலர் அப்படின்னாலே காலத்துக்கும் அவர் அரசியல விட்டு விலக மாட்டாரு. வீட்டு வாசலுக்கு ஒரு செக்யூரிட்டி அவர பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா ஒரு திமுக மாதிரி ஒரு கட்சியோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்துட்டு, பாராளுமன்ற உறுப்பினரா பதவி வகிச்சுட்டு, அரசியலே வேணாம் அப்படின்னு தன்னோட பையனுக்காக நாடு விட்டு நாடு போயி, அங்க ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்த உருவாக்கி, இதெல்லாம் நெப்போலியனோட தன்மைய எடுத்துக்காட்டுது. கல்யாணம் அப்படிங்கிறது உடல் உறவு மட்டும் கிடையாது. அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த கல்யாணத்த பத்தி தேவையில்லாத விஷயங்கள பேசி, நெப்போலியன் அவங்களோட மனச நோகடிச்சு, அவங்களோட கஷ்டத்த வேடிக்கை பார்த்து, அந்த பாவத்த நாம விலைக்கு வாங்க வேணாம் அப்படின்னு மனமுருக பேசியிருக்காங்க பாஜக சிறுபான்மை அணி மாநில தலைவர் டெய்சி தங்கையா. அவங்களோட இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலாகி பாராட்டுக்கள பெற்று வருது.